ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். கண்ணம்மா லக்ஷ்மியை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு கடைசியாக வீட்டுக்கு போயிருப்பாளான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வராங்க. இங்கே வந்து பார்த்தா லக்ஷ்மி வாசலில் உட்காந்துட்ருக்குறாங்க. சௌந்தர்யாவும் இப்போ அங்கே வந்துடுறாங்க. எங்கே போயிட்டு லக்ஷ்மி, நான் உன்னைய தேடி எங்கெல்லாம் அலைஞ்சேன்னு தெரியுமா அப்படின்னு கண்ணம்மா அழுறாங்க. ஆனால் லக்ஷ்மி சொல்கிறாங்க, நான் அப்பாவை தேடி போனேம்மா, ஆனால் நீ எங்கம்மா போன அப்படின்னு கேட்குறாங்க. வடிவ ஆன்ட்டி கிட்டக்க வீட்டு சாவி கூட நீ கொடுக்கலம்மா, எங்கம்மா போயிட்டா, அப்படி என்னம்மா அவசரமான வேலை உனக்கு அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. என்ன மாதிரி நீயும் அப்பாவை தேடி போனேயாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா உன்கிட்டக்க என்னம்மா சொன்னார், வரேன்னு சொன்னாரா இல்லை வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாராம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா உன்கிட்டக்க உன்னை வேணான்னு சொல்லிட்டாராம்மா, என்னையும் வேணான்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. கண்ணம்மா யோசிக்கிறாங்க, எல்லாத்தையும் நேரில் பார்த்த மாதிரியே லக்ஷ்மி பேசுகிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. லக்ஷ்மி கிட்டக்க நான் உன் அப்பாவை தேடி போகலம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மி சௌந்தர்யாட்ட நீங்கள் எதுக்காக அழுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னை காணும்னா பதறி போய் மொதலாக நீங்கள் எதுக்காக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சௌந்தர்யா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் மௌனமாக இருக்கிறாங்க. லக்ஷ்மியை கண்ணம்மா வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. நீ போய் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா சௌந்தர்யாட்ட நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி நினைக்கிறாங்க, நான் இருக்கிறதுனால மேடம்னு பேசுகிறாங்க அம்மா, இதுவே நான் இல்லாதப்பா அத்தன் தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. சௌந்தர்யா இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. லக்ஷ்மி குளிக்க போயிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, எனக்கு லக்ஷ்மியை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு கண்ணம்மா அழுறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ அழாத கண்ணம்மா, இந்த நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க தான், நான் உங்களுக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கண்ணம்மா கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. லக்ஷ்மி இப்போ குளிச்சுட்டு வராங்க. லக்ஷ்மிகிட்ட சௌந்தர்யா கேட்குறாங்க, நான் உனக்கு தலை தவிட்டி விடட்டுமாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள்லாம் பெரிய பணக்காரங்க, ஆஃப்டர் ஆல் சமையலம்மாவோட பொண்ணுக்கெல்லாம் நீங்கள் தலை தவிட்டி விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. நீங்கள்லாம் சமையலம்மா வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்காக எல்லாருமே டைனிங் டேபிளில் சாப்பிடாம காத்துட்ருப்பாங்க அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. சௌந்தர்யா லக்ஷ்மிகிட்ட பதில் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பெரியவங்க கிட்டக்க எப்படி பேசணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா லக்ஷ்மி அப்படின்னு திட்டுறாங்க கண்ணம்மா. யார்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சுதாம்மா பேசுகிறேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. இதுக்காக இவ இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு தெரியலை அப்படின்னு கண்ணம்மா யோசிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.